சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கொடநாடு வழக்கில் இன்று மதியம் 2:30 மணி அளவில் நீதிமன்றம் இறுதி விசாரணையே தீர்ப்பாக வழங்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று வழக்கறிஞர்களும் நீதிமன்றமும் கடந்த முறையே கூறியிருந்தது. விசாரணை இறுதி கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை மட்டும்தான் சிபிஐ துறையினர் சுற்றி வருகிறார்கள். ஏனென்றால் அதிமுகவின் ஆட்சியில்தான் இந்த கொடநாடு சம்பவம் அரங்கேறியது. இந்த கொடநாடு பங்களா என்பது மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களது பங்களா. பல கோடி சொத்துக்களும் தங்க நகைகளும் பல கோடி மதிப்பிலான பொருட்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது கொடநாடு சம்பவத்திற்கு பிறகு ஏன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அதிமுகவின் ஆட்சியில் இந்த நடவடிக்கை எடுக்காதது தொண்டர்களை மிகவும் மனவேதனை அடைய வைத்தது. இதற்காகவே சட்டசபை தேர்தலில் 2021 அதிமுக தோல்வியடைந்ததாகவே பலரும் கூறியிருந்தார்கள். தேர்தல் வாக்குறுதியாக திமுகவே இதை உறுதியளித்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் அதிகபட்சம் 6 மாதத்தில் நாங்கள் விசாரணையை முடிவிற்கு கொண்டு வருவோம் என்று ஸ்டாலின் வாக்குறுதியாகவே கொடுத்திருந்தார். ஆனால் அவரது வாக்குறுதி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை கடந்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழக காவல்துறையிடம் இருந்த வழக்கானது சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டு இன்றுதான் இறுதி விசாரணை நீதிமன்றத்திற்கு வரவுள்ளது. சுமார் 3500 நபர்களிடம் விசாரணையை நடத்தினார்கள் சிபிஐ துறையினர். சசிகலா முதல் எடப்பாடி, கடைசியாக எடப்பாடி வரை அனைவரிடமும் விசாரணை நடத்தி இறுதியாக கேரளாவிலிருந்து கைது செய்யப்பட்ட 4 நபர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சில முன்னாள் அமைச்சர்களது பிஏக்களும் எடப்பாடி பழனிசாமியின் பெயரும் தற்பொழுது இறுதியான விசாரணையில் எழுதியிருக்கிறார்கள் சிபிஐ துறை அதிகாரிகள். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் கூறிவிட்டால் அதிகபட்ச தண்டனை 15 ஆண்டுகள் வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஒருவேளை அவர் ஜாமீனில் வெளிவந்தாலும் குற்றவாளி என்பதற்கேற்ப வழக்கறிஞர்கள் இறுதியான முடிவை நீதிபதியிடம் தெரிவித்தாலோ அதிமுகவின் முக்கிய பொறுப்பிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், பதவியிலிருந்து மட்டுமல்ல கட்சியிலிருந்துமே நீக்கப்பட வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகளுக்கு தொண்டர்கள் நேற்று இரவே கடிதத்தையும் அனுப்பிவிட்டார்கள். இதற்கு காரணம் துரோகிக்கு ஒருபோதும் அதிமுகவில் இடம் கிடையாது என்பதற்குத்தான். எடப்பாடி பழனிசாமியின் விசாரணை இன்று வெளியாகும். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?